கொடுத்துட்டு இந்த கலர் வந்து சூஸ் பண்ணால் வர்றதுக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக வேலிடேட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து எரர் காட்டுறத வர வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ரெட் கலர் பாக்ஸ் காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு அது வர்றதுக்கு சொல்லி கொடுத்தாச்சுல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு பண்ண தெரியும்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதை மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் 3 கேரக்டர் வந்து மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். மினிமம் 3ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். get name is not the name. நீங்கள் 2 கொடுத்துட்டாலே போயிடும், இல்லை 1 கொடுத்துட்டாலுமே போயிடும். ஏன் ஈவன் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஸ்பேஸை கொடுத்தா கூட அது எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்பேஸ் வந்து கன்சிடர் ஸ்ட்ரிங்குனா கிடையாது, ஒரு கேரக்டர்னா கிடையாது. ஸ்பேஸ் வந்து அலோவ் பண்ணலாம். எப்போ அலோவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அலோவ் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் வந்து அக்செப்டபிள். ஓகேவா? ஆனால் எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது. கரெக்டு தான். ஏன்னா இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளுது இது வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸில் போய் விடும். அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துரு, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது புரியல. இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகே, ஸோ நார்மலாக இந்த மாதிரி வரும், எப்பயுமே வரும். ஓகே, நம்ம டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல்ல எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கணும். எப்படி நான் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் வந்து முன்னாடி தென் இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, சாரி ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே இருக்குன்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. ஓகேவா? இதனுடைய மொத்த கேரக்டர் இப்போ எத்தனை இருக்கும்? இப்போ மொத்தம் நமக்கு தெரிஞ்சு 3 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? 3 தான் வேலிடான ஒரு விஷயம். இப்படி விட்டு இப்படி கொடுத்தா இது ஓகே. மொத்தம் 5 6. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 6. இது 3 ஸ்பேஸ் 1, அதுக்கப்புறம் இது 2, மொத்தம் 6 கேரக்டர் இருக்குன்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான். சரி, இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதனுடைய லென்த்தை எப்படி செக் பண்றது? ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படி செக் பண்றது? எதாவது சொல்லி கொடுத்துருக்கா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை செக் பண்றதுக்கு? டாட் லென்த் கொடுக்க. ஓகே,
இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம்ல இப்படி டாட் லென்த் அப்படின்ற இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு லென்த்து 0ன்னு வருது. கரெக்ட். 0ன்னு வந்தா எனக்கு இதை காட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 6ன்னு வருது. தப்பு, டெக்னிக்கலாக தப்பு. அது எதுவுமே இல்லையே. ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங் என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்தாலும் அது நான் லென்த்தாக தான் எடுத்துப்பேன். உனக்கு வேணும்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கொடு. ஸோ பிஃபோர் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த்லேயே நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஃபங்க்ஷனை இங்கே நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது கன்சிடர் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா, வர என்னோட வேல்யூவை நான் ட்ரிம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேவையில்லாத ஒயிட் ஸ்பேசஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். தேவையில்லாத ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நான் இதை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு போகும். ஃபர்ஸ்ட் நேமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் லென்த்தையே செக் பண்ணுறேன். ஓகேவா? அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஷார்ட் இப்படி போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் டாட் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்றோம், அதுக்கப்புறம் லென்த் செக் பண்றோம். இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இப்போ பாருங்க, 0 0 0 1 அப்படின்னு. ஓகேவா? எழுதுறத எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டே எழுதணும், மக்கப் பண்ணக்கூடாது. ஓகேவா? கோடிங்க மக்கப் பண்ணாதீங்க. இப்போ நான் ட்ரிம் பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லென்த் செக் பண்ணுறேன். இல்லை, இது எதுக்கு இங்கே போய் பண்ணிக்கிட்டு, முதல்ல வரட்டும், வேல்யூ வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிட்டு லென்த்தை செக் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுவும் பண்ணணும். ஓகேவா? 0 அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே ஏன்னா திரும்ப அது இப்போ ஒயிட் ஸ்பேசஸ் தான் இருக்கு, ஆனால் கிரீன் கலர் காட்டுது, ரெட்டு தானே காட்டணும் அப்படின்னா ஆனால் ட்ரிம்மத்துக்கு கீழே போட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் இப்போ என்ன இருக்கும், ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ட்ரிம் இல்லாததால ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம இங்கே கன்சோல் தான் போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக வரும். ஓகேவா? லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதை நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தானா வேலைக்காக, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தானா தேவை கிடையாது. எனக்கு மினிமம் 3 கேரக்டர் கொடுக்கணும். ஓகேவா? எஃப்பே அப்படின்றது ஒரு நேம்லாம் கிடையாது, ராஜ் அப்படின்றது ஒரு நேம், வேல் அப்படின்றது ஒரு நேம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி 3 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எதை பேஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ணுவீங்க? மூணு கேரக்டராச்சும் இருக்கா இல்லையா அப்படின்றத எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க? இந்த இடத்துல 3 கேரக்டராச்சும் வந்துச்சு அப்படின்றத எதை பேஸ் பண்ணி செக் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு? If condition variable name greater than length greater than 3 அந்த மாதிரி. So
உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸில் வேல்யூ வரும்போது நான் என்ன செய்கிறேன்னா ட்ரிம் பண்ணிட்டு எடுக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு எடுத்தால் எனக்கு எக்ஸாக்டாக ஒயிட் ஸ்பேஸ்னால் இல்லாமல் கரெக்டான இருக்கிறது தான் வரும். வரதில் என்னால் லென்த் எடுக்க முடியும். இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் லென்த்து போட்டாலே எனக்கு வருது. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் 1ன்னு வருது. எனக்கு 1ன்னு வந்தால் அகைன் எனக்கு ஒரு எரர் காட்டணும். என்னன்னா லென்த் எரர்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கேரக்டர் name should contain at least 3 character அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் இதுக்குள்ளார பண்ணுவீங்களா இல்லை இதுக்குள்ளார பண்ணுவீங்களா அப்படின்றது சொல்லுங்க. இப்போ ஈக்குவல் டு நல்லுன்னு இருக்கும்போது இந்த லென்த்தை வச்சு செக் பண்ணுவீங்களா இல்லை எல்ஸ் கண்டிஷனில் செக் பண்ணுவீங்களா? கௌதம், நான் என்ன கேட்குறேன்னா இப்படி வருது. ஓகேவா? எந்த இடத்துல புரியல? எல்ஸ்லன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாத போது எதுவுமே இல்லாத போதா? எதுவுமே இல்லாதது இது, ஏதாவது இருக்கிறது இது, நல்லா இருக்கும் போது இது, எதுவுமே இல்லாத போது இங்க வரும், ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தாலும் இங்க வரும். இப்ப சொல்லு, எங்க செக் பண்ணணும்? எல்ஸ்ல செக் பண்ணணும். எல்ஸ் தானா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு எல்லாருக்கும். எல்ஸ்ல ஏன் செக் பண்ணணும் அத சொல்லு. ஏன்னா நம்ம 3 கேரக்டர் தான் இது அசைன் பண்ண போறோம்னா, அதனால எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகுதுன்னா அது இருக்கும் போது பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஓகே, அவன் என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நல்லா இருந்தா இந்த கண்டிஷன் வரும். அதாவது பாக்ஸ்ல நீ எதுவுமே கொடுக்கலன்னா நான் எப்படி லென்த்தை வச்சு செக் பண்றது? ஓகேவா? நீ ஏதாவது கொடுத்தா கிரீன் கலர் வருதுல்ல, ஏதாவது கொடுத்தா கிரீன் கலர் வந்துருச்சு. ஓகேவா? ஈவன் ஸ்பேஸ் கொடுத்தா கூட முதல்ல வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை தான் ட்ரிம் போட்டு அதை ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கோம். இதை விட்டுடு. ஓகேவா? எதுவுமே இல்லைன்னா இங்க போயிடும். ஒரு வார்த்தை கூட இல்லைனாலும் இங்க போயிடும். ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை இருந்துச்சு, ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் இந்த எல்ஸ்குள்ளார வருது. எனக்கு இந்த இடத்துல வரும்போது தான் நான் அதனுடைய லென்த்தை எடுக்க முடியும். இதனுடைய லென்த் 0ன்னு தான் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு அதை பத்தி ப்ராசஸே இல்லை. ஏதாவது ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் இந்த இடத்துல தான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் இஃப் இப்படி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்து 3க்கு 3 இல்லைன்னா அதுக்கு மேலே அப்படியே மாற்றிப்பேன். எல்ஸ் இப்படி கொடுக்குறேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்து 1 தான் இருக்கு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இது உள்ளார வந்துருச்சு. இப்போ உள்ளார வந்துட்டு 3 இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, லைக் வேலிட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ பாருங்க, ரெண்டுத்துக்கும் வேலைக்கு ஆகும். 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தோன்னா உள்ளார வந்துருச்சு. எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு. என்னுடைய லென்த்து 3க்கு 3 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே இந்த இடத்துக்கு வந்துடுச்சு.
ஓகேங்களா? சரி, அப்ப எல்ஸ் கண்டிஷன்ல என்னதான் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல இந்த எரர் வச்சிருக்கோம்ல, இதை டிஸ்பிளே பண்ணணும். இப்ப பாருங்க, உள்ளார வருது, ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலும் உள்ளார வருது. உள்ளார வந்துட்டு அதனுடைய வேல்யூ 3 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணு. அப்படி இல்லையா இந்த எரரை எப்பயுமே காமிச்சிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல வருது, ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்கேன் வி அப்படின்னும் போது செக் பண்ணுது, இந்த இடம் ஃபெயில் ஆயிடுது. ஓகே, டைரக்டா இங்க போகுது, இந்த இடத்த ஷோ பண்ணுது, இந்த இடத்த மட்டும்தான் ஷோ பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் விஇன்னு கொடுக்குறேன். இப்போ 2 இதனுடைய லென்த்து 2 2 3 விட பெருசா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் அகைன் ஃபெயில் ஆகுது. திரும்ப இந்த இடத்துக்கு போகுது, திரும்ப அதே ஷோ ஆகுது. இப்போ 3 இப்போ 3 ஈக்குவல்டான்னு பார்க்குது. ஆமாம், ஈக்குவல்ட்டு தான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டான்னு கேட்குது. கிரேட்டர் தென்னா இல்லை, பட் ஆனால் ஈக்குவல். ஓகேவா? அதனால இந்த டைம் சக்ஸஸ். அப்போ இதை தான் காட்டுமே தவிர்த்து இதை ஷோ பண்ணாது. ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அகைன் இந்த லைனை எடுத்து டிஸ்பிளே நான் இதை பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி காமிச்ச டேட்டாவையும் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அது காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கேரக்டர். ஆனால் மேலே இருக்கிறதும் காட்டுதே அப்படின்னா காட்டக்கூடாது, அடிக்கணும். என்ன பண்ணணும் இருக்குல்ல, இதை ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வந்து கீழே யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு பிளக்கின் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டைலு கிரீன், எனக்கு இந்த ரெட்டே கரெக்ட் ஆகல. கிரீன் காஞ்சி போட்டோம், இது எனக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் எரரை நான் தான் பண்ணுவேன், எனக்கு இந்த எரர் தேவை கிடையாது. First name should contain at least 3 characters. இந்த இடத்த இப்போ சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா பிளாக் கலர் இருக்கு. போயிடுச்சு. இப்போ இது எதுவுமே இல்லாமல் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். இந்த லென்த்தை வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணணும். First name should contain at least 3 characters. புரியுதுங்களா? நீங்கள் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு இது பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் வாங்க, இந்த கண்டிஷனுக்குள்ளார வந்துடும். ஏதாவது ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு செக் பண்ணணும். ஓகேவா? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணு, கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணு அப்படின்னு. எனி டவுட்?